அண்ணி நீங்க சினிமாக்கு போல? போல செல்வம். ஏ? அத்தைக்கு திடீர்னு தலைவலி, ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னாங்க. அதான் அவர் கூட்டிட்டு போயிருக்காரு. ஏன் அம்மா காலையில இருந்து நல்லா தானே இருந்தாங்க? அண்ணி இது திடீர் இடியாப்பம் திடீர் இட்லி மாதிரி திடீர் தலைவலி. அம்மா பழைய குணத்தை உங்ககிட்ட காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் உங்க மேல எரிஞ்சு விடாம இருந்தாங்கல்ல, இப்ப மறுபடியும் முருங்கை மரம் ஏறியாச்சு. ஏ சொல்றதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு அண்ணி. உங்க சொந்தக்காரர் சுந்தர் சார் மூலமா அண்ணனுக்கு வேலை கிடைச்சதுல, அதனாலதான் உங்க மேல இத்தனை நாள் அன்பு அனுசரணை எல்லாமே. எத்தனை நாளைக்கு நடிக்க முடியும்? அதான் பழைய குணத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பெல்லாம் நான் அதை பத்தி வருத்தப்படுறதே இல்லை. ஏன்? உங்க அண்ணன் என் மேல பிரியமா இருக்காரு, அதுவே எனக்கு போதும். மத்தவங்க எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இப்படி ஒரு எண்ணத்திலேயாவது உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்கிறீங்களா? பரவாயில்ல. நீ வணக்கம், சிவசாமி பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், சௌக்கியமா? அந்த தஞ்சாவூர் கான்ட்ராக்டை கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருங்க. நீங்கள் அந்த போஸ்ட்டில் இருக்கிறதுனால கான்ட்ராக்ட் நிச்சயமாக எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு தேவையானதை நாங்கள் கொடுத்துருவோம். அந்த கான்ட்ராக்டை மறந்துடாதீங்க. வச்சுட்டுமா? வீட்டில் யாரும் இல்லை, நான் கடை வரைக்கும் போகிறேன். அவங்க வந்ததை நீ கடைக்கு வந்துடு. சரி முதலாளி. ஹலோ ஹலோ, மாணிக்க அண்ணா. சொல்லு பழனி. ஒரு முக்கியமான விஷயம். என்ன? ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் இங்க வந்திருக்கு. அப்படியா? ஆமா, தஞ்சாவூர்ல இருந்து நெல்லை ஏத்திட்டு வரதுக்காக ரெகுலர் கான்ட்ராக்ட் 6 மாசத்துக்கு 3 லாரி தேவைப்படுமா. சரியான சில்லறை தேரும். நம்ம முதலாளி அதை தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, அந்த கான்ட்ராக்டை எந்த பக்கம் திருப்பி விடுறதுக்கு யாரை பார்த்தா வேலை முடியும்? ஏதாவது டீடைல்ஸ் இருக்கா? நம்ம சிவில் சப்ளை ஆபீசர் மனோகர்னு ஒருத்தர். நுங்கம்பாக்கத்துல தான் வீடு, நம்பர் 27, பூக்கார தெரு. சரியான தண்ணி வண்டியா. அப்படியா? ரொம்ப வசதியா போச்சு. நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே, யாராவது வந்துட போறாங்க. போனை வச்சிடுறேன். ஓகே. மாணிக்கம், சாயங்காலம் சீக்கிரம் வரியா? ஏமா, என்ன விஷயம்? டாக்டர் இன்னைக்கு சாயங்காலம் அவன் வர சொல்லியிருந்தாரு, மறந்துட்டியா? இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, செலவத்தை கூட்டு போங்க. அவன் எப்போ வருவானோ? ஏ, நீ வரக்கூடாதா? வேலை இல்லாட்டி நான் வர மாட்டேனம்மா. வந்துருண்டா. பொண்டாட்டி சினிமாக்கு கூப்பிட்டா மட்டும் வேலை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வந்துட முடியும். நான் கூப்பிட்டா வர முடியாதா? என்னம்மா நீங்க என்ன நம்ம பேசிட்டு இருக்கீங்க? அவ கூட படத்துக்கு எங்க போனேன்? உங்க கூட டாக்டர் கிட்ட தான் வந்தேன். அதுக்கேண்டா இப்படி கத்துற? அம்மா, படத்துக்கு தான் போல இல்ல. அதுல ரொம்ப வருத்தம் போல இருக்கு. ஏண்டிமா, சினிமாக்கு போக முடியலங்கிற வருத்தத்துல இவங்கிட்ட ஏதாவது மூட்டி விட்டியா? ஐயோ, நான் ஒன்னும் சொல்லல அத்தை. நீ சொல்லாம இவ என்கிட்ட இவ்வளவு உரக்க பேச மாட்டானே. நான் வளர்த்த புள்ள ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போடான்னா கத்துறான். இத நான் யார்கிட்ட போய் சொல்றது? என்னங்க, அத்தைய பத்தி ஏதாவது நான் உங்ககிட்ட சொன்னேனா? அது அவங்க கிட்ட ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவங்களாவே ஏதாவது கேட்டுட்டு என்ன பத்தி தப்பா பேசிட்டு போறாங்களே. இல்லம்மா, சர்வ மேல எந்த தப்பும் இல்லைன்னு ஒரு வார்த்தையாவது நீங்க சொல்லிருக்கலாம்ல. இது பாருங்க, பெரும்பாலும் வீட்டுல நானும் அத்தையும் தனியா தான் இருக்கோம். எங்களுக்குள்ள ஒருத்தரை ஒருத்தர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா அது நல்லாவா இருக்கும்? நடுவுல நீங்க ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. அம்மாவை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடலாமா? என்னங்க நீங்க? நான் என்ன சொல்றேன், அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் சரோ, உனக்கு இப்படி ஒரு அம்மா இருந்து அவங்க கோவத்தில் இந்த மாதிரி 1-2 வார்த்தை ஏதாவது சொல்லியிருந்தா இதே மாதிரி பஞ்சாயத்து கூட்டிவா? நான் என்னங்க பஞ்சாயத்து கூட்டினேன்? என்ன இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க ஏதோ கோவத்தில் சொன்னாங்க, அதோட அதை விட்டா என்ன குறைஞ்சா போயிடுவேன்? இல்லங்க, நான் சத்தியமா சண்டைக்கு இழுக்கலங்க. இல்ல இல்ல இல்ல, சண்டைக்கு இழுக்கவே இல்ல.
எனக்கு தூபம் போடுற. உன் பேச்சை கேட்டு நான் அம்மாவை கண்டிக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் நடக்காது. இந்த சாவி கொடுக்கறது, தூண்டி விடுறது, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அம்மா ஏதாவது சொன்னா அதை பொறுத்துக்கோ, இல்ல மறந்துரு. அதை விட்டுட்டு இந்த பஞ்சாயத்து கூட்டுற வேலைலாம் வச்சுக்கிட்ட